ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர் ஒளிஞர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கால வேளையிலும் கூட கர்த்தருடைய வசனத்திலிருந்து நாம் சில விஷயங்களை தியானிக்கலாம். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 91 அதிகாரத்தில் முதல் வசனத்தை தியானிக்கலாம். அந்த வசனம் என்ன பண்ணுறதுன்னா, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்கிறதாக அந்த வசனம் போட்டுக்குது. உன்னதமானவரின் மறைவு அப்படின்னு சொன்னால் அது பல ஆழமான அர்த்தங்களை உள்ளடக்கியதை காணப்படுகிறது. ஒரு வீட்டுக்கு பின்பாக பார்த்திங்க அப்படின்னா சில மறைவுகள் வைப்பாங்க. ஒரு வீடு கட்டும்போதோ ஒரு கட்டடம் கட்டும்போதோ ஒரு மறைவு வைப்பாங்க. அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய ஒரு அரண்மனை கட்டணும் அப்படின்னா அதுக்கு முன்பாக ஒரு மறைவு வைத்து திரைச்சீலையுமே வைப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு விதங்களில் ஒவ்வொரு விதமான கருத்தை மறைச்சி வச்சு தான் ஒரு காரியங்களை உலகத்தில் பண்ணுவாங்க. ஏன்னா அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பெரியதாக காணப்படுகிறது அப்படின்னால அப்படி செய்வாங்க. ஒரு உலகத்திலேயே இப்படி ஒரு அழிந்து போகிற பொருளுக்கு இப்படி முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது உண்மைன்னா, தேவனுடைய நாமத்தை அறிந்த பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்னன்னா பெரிய ஒரு மறைவு. அதுதான் உன்னதமானவரின் மறைவு. சரி, உன்னதமானவரின் மறைவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாருக்கும் அந்த கிருபை கொடுக்கப்படாது. உன்னதமான மறைவில் இருக்கிறவன் அப்படின்னு தலைப்பில் நம்ம பார்க்குறோம். அப்போ உன்னதமான மறைவில் இருக்கிறவன் யாருன்னா, சங்கீதம் 31 20-21 போட்டிருக்குது, உமக்கு பயந்தவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்துக்கிற நன்மை எவ்வளோ பெரிதாக இருக்கிறது அப்படின்னு. அப்போ தேவனுடைய மறைவில் இருக்கக்கூடிய அப்படின்னா யாருன்னா தேவனுக்கு பயந்தவன் அர்த்தம். தேவனுக்கு பயந்த மனுஷனுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும்னா கீழே போட்டிருக்குது, மனுஷனுடைய அகங்காரத்துக்கு அவர்களை உம்முடைய மறைவில் வைத்து. அடுத்து கீழே போட்டிருக்குது, அவர்களை தேவையில்லாத சண்டைக்கு விலக்கி உங்களுடைய கூடாரத்தின் மறைவிலே ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறேன்னு போட்டிருக்கு. அப்போ தேவனுடைய மறைவில் இருக்கக்கூடிய மனுஷனுக்கு கிடைக்கிற நன்மைகள்னால் 3 விஷயம். மனுஷனுடைய அகங்காரத்துக்கு மறைத்துகிறார், ரெண்டாவதாக சண்டைக்கு விலகிறார், ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறார். இப்போ இப்படிப்பட்ட 3 விதமான ஆசீர்வாதங்களை எல்லாம் தேவன் கொடுக்கறதுக்கு காரணம், அவங்க தேவனுக்கு பயந்தவங்களாக இருந்தால் கண்டிப்பாக கொடுப்பார். அவங்க உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வலோகத்தின் நிலையில் தங்குவான் அப்படின்னா, தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷி இருந்தார் என்று சொன்னால் அவர்களுக்கு தேவன் வைத்துக்கிற நன்மை என்ன? மனுஷனுடைய அகங்காரத்துக்கு மறைத்து என்ன செய்வார்? அவர் சமூகத்தில் வைப்பார், அவருடைய மறைவில் வைப்பார், முக்கியத்துவம் கொடுத்து வைப்பார். அடுத்து சண்டைக்கு விளக்குவார், ஒழித்து வைத்து காப்பாற்றுவார். அப்போது உன்னதமான மறைவில் இருக்கிறவன்னா பயந்தவன் அப்படின்னு அர்த்தம், தேவனுக்கு பயந்த அர்த்தம். அப்படி தேவனுக்கு பயந்த உன்னதமான மறைவில் இருக்கிறவங்க அவரை மறைச்சி வைக்கிற பார்த்திங்களா, அது எப்படி எந்த மாதிரி நன்மைன்னா, மனுஷனுடைய அகங்காரத்துக்கு சமூகத்திலே மறைத்து வைத்து அவருடைய சண்டைகளுக்கு விளக்கி அவர்களை நினச்சிதாராம் ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறாராம். அப்போது நிறைய பேர் பிரச்சனையில் மாண்டு போய் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாதுகாப்பு இல்லாமல் போய் நிறைய பேர் மாண்டு போகிறதுக்காக காரணம் தேவனுக்கு பயப்படாதன்ல. ஆனால் தேவனுக்கு பயந்தவங்களுக்கு உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சொல்லி பேரை கொடுக்காரு. பேரை கொடுக்க மாத்திரம் இல்லை, மனுஷனுடைய அகங்காரத்துக்கும் விலக்கி அவருடைய மறையில் வைக்கிறாரு, சண்டைக்கு விளக்குறாரு, ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறார். அப்போ இப்படிலாம் என்ன செய்யுது போட்டிருக்குது. அப்போ இதெல்லாம் யாருக்கு பொருந்தும்னா, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், அதாவது தேவனுக்கு பயந்தவனுக்கு பொருந்தும். இன்றைக்கி நாம் ஒரு இடத்துக்கு வெளியில் போகிறோம், அடுத்து ஒரு முக்கியமான போய்ட்டு வரோம், நம்ம மனுஷனுடைய அகங்காரத்துக்கும் சண்டைக்கும் விளக்கப்பட்டுறோமா, மறைத்து வைக்கப்பட்டுறோமா, ஒழித்து வைத்து காப்பாற்றப்படுகிறோமான்னு பார்க்கணும். அப்போ பொல்லாத உலகத்தில் மோசமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொடுக்குற நாம் தேவனுடைய மறைவில், உன்னதமானவரின் மறைவில் அவருக்கு பயந்த பிள்ளைகளாக இருக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி நாம் தேவனுக்கு உண்மையாக உன்னதமான மறைவில் இருந்து அவருக்கு பயந்தவர்களாக இருப்போம் என்று சொன்னால், மனுஷனுடைய அகங்காரத்துக்கு நம்ம மறைத்து வைப்பார் அவருடைய மறைவிலே. அடுத்து சண்டைகளுக்கு விளக்குவார். மூன்றாவதாக நம்ம ஒழித்து வைத்து எல்லா ஆபத்துக்கும் விலக்கி காப்பாற்றுவார். அப்போ இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உன்னதமான மறைவிலே இருக்குவது அவசியம். அது அவருக்கு பயப்பட வேண்டிய அவசியம்.
மனுஷனுக்கோ பொல்லாதவர்களுக்கோ வியாதிக்கோ சூழ்நிலைக்கோ எதிர்காலத்துக்கு பயப்படாமல் தேவனுக்கு மாத்திரம் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் பயந்தவர்களாய் நம்ம போகும் பொழுது எல்லா மனுஷனுடைய அகங்காரத்துக்கும் சண்டைக்கும் விலக்கி மறைத்து நம்ம என்ன செய்வார், அவர் ஒழித்து வைத்து காப்பாற்றுவாராம். ஆகவே இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலவிதமான போராட்டங்களும் பலவிதமான வேதனைகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை நாம் புரிந்தவர்களாக உணர்ந்தவர்களாக இருந்து உன்னதமானவரின் வரவில் இருக்கிறவன் எங்கள் தலைவரை பார்க்கறனா அவர் பயந்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறோம், இந்த வசனத்தெல்லாம் பார்க்குறோம். எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் சகோதர சகோதரிடம் ஆசிரியர் பெறுவாங்க தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன சொன்னால், வாழக்கூடிய ஒரே வாழ்க்கை அதை தேவனுக்கு பயந்த உன்னதமான மறைவில் இருந்த அந்த நிலையிலே நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த காலையை பார்க்கிற கவனிக்கிற எல்லாரையும் எங்கும் நிறைந்தவர்களுடைய வாழ்த்தி வரவேற்கிறது. இந்த செய்தி தேவன் ஆசிரியப்பராக தொடர்ந்து வாதி ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் பெரிய கருணை செய்வராக. ஆமென்.